ஹாய் ஹலோ வணக்கம் டு குமுதம் வியூவர்ஸ். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் சிந்துஜா சுதாகர். இன்னைக்கு நடந்த சில முக்கியமான சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்னன்றதை பார்த்துடலாம். பொங்கல் தொகுப்புல என்னென்னலாம் இடம்பெறும்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஏற்கனவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம்ல. அதுல பொதுவாகவே பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு இது எல்லாமே கொடுப்பாங்கன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா இந்த பொங்கல் தொகுப்புல ஏதோ ரொக்கம் கொடுக்க போறாங்களாமே, கொடுப்பாங்களா இல்லையா, எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எதிர்பார்த்திருந்தபடியே இந்த பொங்கல் பரிசு தொகுப்புல ரூபாய் 3000 வழங்கப்படும்னு நம்ம முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அறிவிச்சிருந்தார். சரி, ஓகே, பொங்கல் தொகுப்புல என்னெல்லாம் கொடுக்க போறாங்கன்றது தெரிஞ்சிடுச்சு. இது எப்போ கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் நம்ம எல்லார்கிட்டயுமே இருந்துச்சு. வரக்கூடிய ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு, 3000 ரொக்கமும் வழங்கப்படுறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது அபிஷியலாவே சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான டோக்கன்லாம் விநியோகிக்கும் பணியுமே ரொம்ப தீவிரமா நடைபெற்றுட்டு வருது. சென்னை ஆலந்தூர்ல ஜனவரி 8ஆம் தேதி அன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு நியாய விலை கடையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை கொடுத்து ஆரம்பிக்கிறாரு. அதுல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் கடைகளிலுமே பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும்னு அபிஷியலா சொல்லியிருக்கிறாங்க. ஜனவரி 9ஆம் தேதி அன்னைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்துக்கான முன்பதிவு இன்னிலிருந்தே தொடங்கி இருக்கு. பொதுவா நம்ம விஜய் அவர்கள் நடிச்ச படம்னாலே அதுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும், ரசிகர்களும் அதிகமா இருப்பாங்க. அதுலயும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய கடைசி படமான இந்த ஜனநாயகன் படம் மேல ரசிகர்களுக்கு பல்வேறு கட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுல பாபி டியோல், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு உள்ளிட்டோர் ரொம்பவே முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. இது ரசிகர்கள் மத்தியில இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். ஜனநாயகன் படத்துக்கான முன்பதிவு ஏற்கனவே வெளிநாடுகள்ல தொடங்கிருச்சு. இந்த நிலையில இன்றைய தினம் இன்னையிலிருந்து தமிழகத்துல இந்த படத்துக்கான முன்பதிவு தொடங்கியிருக்கு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபம் ஏற்றப்பட வேண்டும்னு தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். இதை எதிர்த்து தமிழக அரசு, அறநிலைத்துறை உட்பட மொத்தமா 26 மனுக்கள் அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த மனுக்கள் அனைத்து மீதும் இன்றைய தினம் 2 நீதிபதிகள் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ கோவிலுக்கு சொந்தமான இடத்துல தீபம் ஏற்றது சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும்னு தமிழக அரசு சொல்றது கொஞ்சம் கூட ஏற்புடையது இல்லைன்னு சொல்லிட்டோம். தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு செல்லும்னும் இந்த 2 நீதிபதிகளுமே இன்னைக்கு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம தமிழக அரசு தொடர்ந்து அனைத்து மனுக்களுமே தள்ளுபடி செய்யப்படுவதாகவும், ஒவ்வொரு கார்த்திகை தீபத்திற்குமே கட்டாய தீபம் ஏற்றப்பட வேணும்னு சொல்லியும் 2 நீதிபதிகளும் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. திருப்பரங்குன்றம் தீப வழக்குல தமிழக அரசு கட்டாயம் மேல்முறையீடு செய்யும்னும், வழக்கு தொடர தமிழக அரசுக்கு அனைத்து உரிமையும் உண்டு என்றும் அமைச்சர் ரகுபதி திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கிறார். உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கி இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு தமிழர்களின் உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கிறதாகவும் அமைச்சர் ரகுபதி இன்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவிச்சிருக்கிறார். திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த மலையில் இருக்கக்கூடிய தீபத்தூணிலே தீபம் ஏற்ற அனுமதிக்க கூடாது என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நீதியரசர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே அங்கே நம்முடைய அறநிலையத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் சிலர் சென்று பொதுமக்களுக்கு மட்டும் தடை விதித்து அங்கே தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவை சட்டத்துக்கு புறம்பாக இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். எனவே அதன் மீது தமிழ்நாடு அரசும் இந்த சமய அறநிலையத்துறையும் மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்ய இருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா வலுவிழந்திருக்கு. தமிழகத்துல 8 மற்றும் 9 ஆகிய தேதிகள்ல கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா தமிழகத்துல 9ஆம் தேதி அன்னைக்கு தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும், இதைத் தொடர்ந்து ஜனவரி 10ஆம் தேதி அன்னைக்கு
தஞ்சை, திருவாரூர், கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நடந்த சில முக்கிய நிகழ்வுகள் என்னென்னன்றதை பார்த்தாச்சு. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சிந்துஜா சுதாகர்.